எந்த அரசு நிகழ்ச்சியிலாவது மண்ணிலே ஈரம் உண்டு பாட்டு சினிமா பாட்டெலாம் போட்டு பார்த்துருக்கீங்க? நெகிழ்ச்சிக்கு ஒரு பாட்டு, மகிழ்ச்சிக்கு ஒரு பாட்டுன்னு. என்னங்க இது? முதலமைச்சர் மேடையில் பேசுவாங்களாம், ஒரு அம்மா நான் கணக்கு டீச்சர் ஆகணும்னு வாங்கலாம். அப்படியா வாங்க நீங்கள் அப்படின்னு உங்களுக்கு பரிசு தரேன்ட்டு பேனா கொடுப்பாராம். சிவகார்த்திகேயன் சொல்கிறார் என்கிட்ட 2 டிகிரி இது, பட வாய்ப்பு இல்லைன்னா கூட நான் பொழைச்சிக்குவேன்றாரு. நல்ல விஷயம் தானே. என்ன இது நான் கேலி பண்ணுற மாதிரி இல்லை. இன்றைக்கி 1 லட்சம் பணிகள் அரசு பணியிடங்கள் நிரப்பாமல் இருக்குது. வருஷத்துக்கு லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னீங்க. இன்றைக்கி லட்சக்கணக்கான பட்டதாரி இளைஞர்கள் அரசு வேலை எதுவுமே கிடைக்காம ஸ்விக்கி, சொமேட்டோ, கேப்னு ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். இவர் வந்துட்டு எனக்கு பிரச்சனை இல்லை, எந்த 2 டிகிரி இருக்குதுன்னா கிண்டல் பண்ணுற மாதிரி தானே. அண்ணா காலத்தில் ஒரு இருமொழி கொள்கை கொண்டு வந்தது ஒரு அர்த்தம் இருந்தது. அன்றைக்கி 3வது மொழியாக தேசிய கல்விக் கொள்கையில் இந்தி கட்டாயம், வேறு மொழியில் இந்திய கட்டாயம் படிக்கணும்னு கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி இருக்கிற தேசிய கல்விக் கொள்கையில் 3வது மொழியாக இந்தி கட்டாயம்னு சொல்லலை. கற்றறிஞ்சவர்கள் விழா, கல்வியில் தலை நிமிர்ந்த தமிழ்நாடுலாம் உருட்டினுக்கிறீங்க. அப்படி உருட்டும் போது உங்கள் ஆளுங்க தானே அவங்களாம். மயில்சாமி என்ன வந்து எதிர்த்தா பேச போகிறாரு? இல்லை ஜவஹர் வந்து தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக பேச போகிறாரு? இல்லை இவரெலாம் எப்போ சேர்ந்துட்டார் கட்சியில்? நம்ம பிரின்ஸ்லாம் அவர் அறியாமல் எப்போ நான் சொல்ல முடிக்க விடுங்க என்ன, அவர் அறியாமல் அவருக்குள்ளே இருக்கிறது வந்துடும் வச்சிருவார். அந்த கட்சி இது ரீதியாக வரும்பொழுது இவர்களுக்கு ஆதரவாக போயிடுவார். அப்போது அந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிற ஆளுங்க தானே. சபை நாகரிகம் அவருக்கும் தெரியும்ல. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் பாசிட்டிவாக பேசிட்டு போவார். ஏன் கமல்ஹாசனை கூட கூப்பிட்டுருக்கலாமே? சிவகார்த்திகனை கூப்பிடும்போது கமல்ஹாசனையும் கூப்பிடல? தகுதி இல்லையா அவருக்கு? வாழ்க்கைன்றது அதோடைய போக்கோடு தான் நம்ம போக முடியும். சேரன் ஒரு படம் எடுத்திருப்பார்ல, ஒரு பொண்ணு லவ் பண்ணுவார், அது ஃபெயிலியர் ஆகிடும். அடுத்த பொண்ணு லவ் பண்ணுவார், ஃபெயிலியர் ஆகும். 3வது பொண்ணு லவ் பண்ண விரும்புவார். ஆனால் வாழ்க்கை என்னென்னு அந்த பொண்ணு கற்றுக் கொடுக்கும். 4வது போகும்போது அந்த பழைய பொண்ணு விதவையாக இருக்கும். ஆனால் அதே ஐயோ உன்னை காதலிச்சு நீ விதவையாக இருக்க உனக்கு வாழ்வு கொடுக்குறேன்னு போலையே. வாழ்க்கையில் இப்படி தான் போகணும் அப்படி தான் போகணும்லாம் கிடையாது. நீங்கள் உங்கள் லட்சியத்தை நோக்கி நகர்ற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கணும். அது கிடைக்கலன்னா முடங்கிடவும் கூடாது. இருக்கிறதுல என்னென்ன பண்ண முடியும் பாசிபிலிட்டிஸ்னு போகணும். அப்படி ரொம்ப பேர் வாழ்க்கை திரும்பி இருக்குது. ஏதோ போனவங்களாம் இங்கேயும் வந்திருக்காங்க. ஒரு காம்பேராக போனோம் தான் நினச்சிருப்பார் இவர். அதிகபட்சம் அவனா நினச்சிருப்பார் சிவகார்த்திகேயன் விஜய் டிவியுடைய ஒரு ப்ரொடியூசராக பெரிய லெவலில் இருக்கணும் தான் நினச்சிருப்பார். சினிமாவில் ஒரு ஸ்டாராக நீ விஜய்க்கு அடுத்த இடத்துல நம்ம வருவோம் நான் நினச்சிருப்பாரா? அந்த மாதிரி வாழ்க்கையில் எது வேணால் நடக்கும்ன்றதுக்கு தான் பல உதாரணங்களை ஒவ்வொருத்தரும் சச்சினை சொல்கிறது, ஜெயலலிதாவை சொல்கிறது, கருணாநிதியை சொல்கிறது, எம்ஜிஆரை சொல்கிறது, காமராஜரை சொல்கிறது. அதுக்காக நீங்கள் காமராஜர் மாதிரி படிக்காமல் இருங்க, நீங்கள் காமராஜர் மாதிரி ஆகிடலாம், எம்ஜிஆர் மாதிரி படிக்காமல் இருங்க, பெரிய நடிகர் ஆகிடலாம், அப்படி சொல்ல முடியாது. இன்னொன்று படிப்புன்றது வந்து ஒரு லெவல் வரைக்கும் தான். இப்போ ஜெயலலிதா 10th பாஸு, படிப்பு கிடைக்கல, ஆனால் அதுக்கு வெளியே படித்தாங்க. அவங்க வேறு லெவலுக்கு அந்த படிப்பு அவங்களுக்கு யூஸ் ஆச்சுல்ல பிற்காலத்தில். சத்துணவு திட்டன்றது எம்ஜிஆருடைய ஒரு ஐக்கானிக் இது. அதில் மெருகேற்றினதில் ஜெயலலிதாவுடைய பங்கு இருந்தது. அந்த ட்ரைனிங்கு அவங்க பள்ளி கல்வித்துறையில் மற்ற விஷயங்களில் அவங்க முதல்வராக வந்தப்போ அது பண்ண முடிஞ்சது. இப்படி தான் உங்களுக்கு பயிற்சியோ மற்ற விஷயங்களோ கிடைக்கும். நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருந்துகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய மீண்டும் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் மிரதுகுரிய திரு முத்தலிஃப் அவர்கள். ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். பார்த்துருப்பீங்க, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்து முன்னிலைப்படுத்தி ஒரு முக்கியமான விவகாரத்தை தமிழக அரசு முன்னிலை எடுத்திருக்கிறாங்க. இது பலவிதமான இடங்கள்ல வரவேற்பையும் பெற்றிருக்கிறது. ஒரு சிலர் மிக கடுமை விமர்சனமும் பண்றாங்க. உங்களை போன்ற பத்திரிகையாளர் தொடர்ச்சி விமர்சனம் எழுதிக்கிட்டு இருக்கீங்க. எப்படி இதை பார்க்கலாம்? முதற்கட்டமா ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க. இல்லை, கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிற தலைப்பில் வந்து ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க. இல்லை, பொழுதுபோக்கு நிகழ்ச்சி நடத்துறோம்னா அண்டை மாநில முதலமைச்சர் கூப்பிட மாட்டாங்கல்ல? ஏன் அவர் வரக்கூடாதா? பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில் முதல்வர் கலந்துக்கூடாது இருக்குதா? நம்ம முதல்வர் கலந்துக்கிறாரு, அவங்க கலந்துக்கிறாங்க. மூத்த பத்திரிகையாளர்கள் போயிருக்கிறாங்க, முன்னணி மூத்த பத்திரிகையாளர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்க மாட்டாருன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? வேறு நீங்கள் எதை சொல்கிறதா என்னமோ இவங்களாம் இதுதான், இவங்களாம் இதெல்லாம் கலந்துக்கவே மாட்டாங்க, ரொம்ப சீரியஸாகவே இருப்பாங்கன்னா நேற்று இருந்தாங்களே, எல்லாம் ஜாலியாக தான் இருந்தாங்க.
ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடத்திருக்கிறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கல்வி ரீதியா தமிழ்நாடு எவ்வளவு முன்னேறிய மாநிலமா இருக்குது, பல முக்கியமான திட்டங்களை மக்களுக்கு கொடுத்துருக்குது அப்படிங்கிறத காண்பிக்கிறதா முதலமைச்சர் சொல்றாரு. ரொம்ப ஒரு முக்கியமான ஈவெண்ட்டா இருக்குது. ஆனா எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு பரப்புரையில இது வந்து ஒரு விளம்பர ஷோ, விளம்பரம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறாரு. அவ்வளோ விமர்சனம் தேவை இந்த நிகழ்ச்சியின் மேலே? ஆமாம், கண்டிப்பாக தேவை. எந்த அரசு நிகழ்ச்சியிலாவது மண்ணிலே ஈரம் உண்டுன்னு பாட்டு, சினிமா பாட்டெலாம் போட்டு பார்த்துருக்கீங்க? நெகிழ்ச்சிக்கு ஒரு பாட்டு, மகிழ்ச்சிக்கு ஒரு பாட்டுன்னு. என்னங்க இது? முதலமைச்சர் மேடையில் பேசுவாங்களாம், ஒரு அம்மா நான் கணக்கு டீச்சர் ஆகணும்னு வாங்கலாம். அப்படியா, வாங்க நீங்கள் அப்படின்னு உங்களுக்கு பரிசு தரேன்ட்டு பேனா கொடுப்பாராம். உடனே அந்த பாட்டு போடுவாங்களாம். அந்த பாட்டு அதில் போட்டாங்களா, ட்விட்டரில் எடுத்து இவங்க ட்வீட் பண்ணும்போது போட்டாங்களா தெரியாது, நான் நிகழ்ச்சி பார்க்கல. அது கொடுப்பாராம், நெத்தியில் முத்தமிட்டு அனுப்பிச்சி வைப்பாராம். பக்கா ஸ்கிரிப்டட்னு ஒவ்வொரு இதுவுமே பேசுகிறவர்களுடைய பேச்சு இருக்குது, எதுவுமே மாறலை. ஸ்கிரிப்டட். என் கூட வந்து பார்க்குறவங்களும் சொல்கிறாங்க, என்னங்க இது ஒருத்தரே ஒரே மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த பெற்றோர் இவங்க எல்லாம் சத்தான இது அதுன்னு. ரெண்டாவது, நடிகர்களை கூப்பிட்டு வச்சு எதுக்கு நீங்கள் விளம்பரம் தேடுறீங்க? சிவகார்த்திகன் சொல்கிறார், என்கிட்ட 2 டிகிரி இருக்குது, பட வாய்ப்பு இல்லைன்னா கூட நான் பழச்சிக்குவேன்றாரு. நல்ல விஷயம் தானே. என்ன இது, நான் கேலி பண்ணுற மாதிரி இல்லை. இன்றைக்கி 1 லட்சம் பணிகள், அரசு பணிகள் நிரப்பாமல் இருக்குது. வருஷத்துக்கு லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னீங்க. இன்றைக்கி லட்சக்கணக்கான பட்டதாரி இளைஞர்கள் அரசு வேலை எதுவுமே கிடைக்காம ஸ்விக்கி, சொமேட்டோ, கேப்னு ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். இவர் வந்துட்டு எனக்கு பிரச்சனை இல்லை, என்கிட்ட 2 டிகிரி இருக்குதுன்னா கிண்டல் பண்ணுற மாதிரி தானே. ஒரு சினிமா கலைத்துறையில் வந்துட்டு நீங்கள் முன்னணி நடிகராக இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து என்கிட்ட டிகிரி இருக்குதுன்னா படிப்பு ரொம்ப முக்கியன்றதை வலியுறுத்தி பேசுறது வேறு. நீ இந்த மாதிரினா அப்போ ஏதோ டிகிரி இருந்தால் போனோடனே அரசு வேலை கிடைக்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க, எல்லாமே ஆலிஸ் வெல்லுன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இன்னொன்று, இன்றைக்கி கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு பேசுகிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் மேல்கூரை விழுந்து, நல்ல வேலை சண்டே விழுந்தனால இதாக இருக்குது. அரசு பள்ளியுடைய மாணவர் சேர்க்கை விகிதம் குறைஞ்சிக்கிட்டே வருது, தனியார் பள்ளிக்கு அது அப்படியே ஷிஃப்ட் ஆகுது. மாணவர் சேர்க்கை இல்லாதனால அரசு பள்ளிகளை நீங்கள் மூடிட்டே வர்றீங்க. சமீபத்தில் கூட மொத்தமாக 205 பள்ளிகள் மூடினீங்க. ஒரு மாணவருக்கு 2 ஆசிரியர்னா இருக்குது. அரசு பள்ளியுடைய உள்கட்டமைப்புக்கான நிதி ஒதுக்கீடு போன கவர்மெண்ட் ஒதுக்குனதுக்கும் நீங்கள் ஒதுக்குனதுக்கும் பார்த்தாலே பாதிக்கு மேலே வித்தியாசம் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு விவகாரத்துலேயும் உங்களுடைய இது குறைஞ்சிக்கிட்டே வருது, நீங்கள் எதுவுமே பண்ணல. ஆனால் கல்விக்கு நிதி அதிகமாக ஒதுக்குறீங்க, எங்கே போகுது என்ன ஆகுதுன்னு தெரியல. புதிய பள்ளிகள் திறக்கப்பட்டதுலேயும் அரசு பள்ளிகளுடைய இது கம்மியாகுது, தனியார் பள்ளிகள் அதிகமாக திறக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஆசிரியர்கள் இல்லாத இது, ஆசிரியர்கள் நியமனம், ஆசிரியர்கள் காத்துக்கிட்டு இருக்கிறது, போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கும். இப்படி எதுலேயுமே பள்ளி கல்வித்துறையில் அடுத்ததுக்கு நகராமல் நான் காலை உணவு போட்டேன் அது போட்டேன்னா, என்றைக்கும் மதிய உணவு திட்டம், சத்துணவு திட்டம் கொடுத்த எம்ஜிஆர் கூட இந்த அளவு விளம்பரப்படுத்திக்கல. கல்வியில் பல மாறுதல்களை கொண்டு வந்த ஜெயலலிதா கூட இந்த அளவு விளம்பரப்படுத்திக்கல. இது என்னங்க, அது சினிமா நடிகர்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஒருத்தர் சொல்கிறாரு, புராணக்கார கதையை எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஏகலைவன் கட்டவரில் கேட்டாங்க, நீங்கள் தான் தேசிய கல்விக் கொள்கை ஆரிய மாடல், நம்ம திராவிட மாடல் அப்படிங்கிறது. தேசிய கல்விகளை பற்றி அவருக்கு தெரியுமா? இன்றைக்கி நீங்கள் வந்து புராணம் தானே இது, இட்டுக்கட்டப்பட்டு எழுதப்பட்டது தானே இது, அது நடந்தது கிடையாதுல்ல. அப்புறம் அதே உதாரணம் காமிக்கிறீங்க. இன்னும் நம்மளை படிக்கவே விடாமல் பண்ணாங்கன்னா, படிக்க விடாமல் பண்ணதெல்லாம் நடந்தது, அதெல்லாம் மீறி தானே இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அதே பேசிக்கிட்டு கதை விட்டுன்னு இருப்பீங்களா? தேசிய கல்விக் கொள்கையில் நீங்கள் இன்றைக்கி ஏழை மாணவர்கள் இருக்கிறாங்க, ஏழை குடும்பத்தினர் சிபிஎஸ்சியில் சேர்க்கணுன்னா குறைஞ்சது வருஷத்துக்கு 1 லட்சமாவது கட்டணம் கட்டாமல் சேர்க்க முடியாது. ஆனால் கேந்திர வித்யாலயம் சேர்க்கணுன்னா வருஷத்துக்கு 8000 போதும். அதுக்கு போட்டி இருக்கா இல்லையா சேர்றதுக்கு? அது யாருது? மத்திய அரசுடைய இது தானே. இப்போ அந்த கேந்திர வித்யாலயிலேயே அப்டேட் பண்ணி தான் பிஎம்சி ஸ்கூல் வருது, அதை விட அப்டேட் வெர்ஷன் ரொம்ப நவீனமாக, அதையும் அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க. ரெண்டாவது, நவோதயா பள்ளிகள் இருக்குல்ல, இந்தியா முழுவதும் இருக்குது, தமிழ்நாட்டில் ஏன் நவோதயா பள்ளியில் அனுமதி மாட்டேங்கிறீங்க? சில மாவட்டங்களில் மட்டும் தான் ஏதோ இருக்குது, ஏன் சென்னைக்குள்ளெல்லாம் விட மாட்டேங்கிறீங்க? நவோதயா பள்ளிகள் உங்களை என்ன பண்ணுச்சு? இதே மாதிரி தானே கேந்திர வித்யாலயா மாதிரி இப்போ தனியார் பள்ளிகளில் சிபிஎஸ்சிலையோ மற்றதில் சேர முடியாதவர்கள் இதில் சேர போகிறாங்க, நவோதயா பள்ளிகளில். எங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு தானே எடுக்க போகிறாங்க. என்ன காரணம் சொல்கிறீங்க? ஹிந்தி திணிக்கு, 3வது மொழி ஹிந்தி திணிக்கப்படுது அப்படின்னு. இல்லைன்னு 100 தடவை, 1,00,000 தடவை, 1000 தடவை சொல்கிறாங்கல்ல. 3வது மொழி ஆப்ஷனல் லாங்குவேஜ்ன்றது. ஆனால் நீங்கள் திரும்ப என்ன பிரச்சாரம் பண்ணுறீங்க? அதன் மூலிமா ஹிந்தி சமஸ்கிருதம் திணிக்கப்படுது அப்படின்னு. இது எப்படி நியாயமான ஒரு வாதமாக இருக்கும்? இல்லை, அந்த ரேவந்த் ரெட்டியே சொல்கிறாரு, நான் இந்த மாடலை பார்த்து நான் என் ஊரில் போய் காலை உணவு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கொடுத்துட்டாங்க, நல்ல விஷயம். அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, அதில் ஒரு பாப்பா சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கண்ணீர் விட்டாங்க. இந்த 1000 ரூபாயை வாங்கி என் அம்மாவுக்கு நான் ஹியரிங் எய்டு வாங்கினேன். அதை பார்த்து முதலமைச்சர் ஹியரிங் எய்டு எவ்வளோ? ஒரு ஹியரிங் எய்டு எவ்வளோ இருக்கும்? கண்டிப்பாக 15,000 20,000 மேலே தான் இருக்கும். அப்போ 1000 ரூபாய் வாங்கினாங்கன்னா என்ன கணக்கு? சேமிச்சு வச்சு வாங்கியிருக்காங்கண்ணா அவங்க. 1000 ரூபா வாங்கி சேமிச்சு
காதொலி திட்டம் கண்ணொலி திட்டம்லாம் கொண்டு வந்தாங்களா கவர்மெண்ட்டு? அதெல்லாம் எங்கே போச்சு? கலைஞர் காலத்தில் கொண்டு வந்தாங்கல்ல, இயரிங் எடு கொடுக்குறது அதெல்லாம். அந்த பாப்பாவோட கண்ணீரை நம்ம அப்படி பேசணும். இது எல்லாமே நடக்குது, எல்லா ஆட்சியிலையும் நடக்குது. என்னமோ இவர்களால் தான் நடக்குது. இந்த சினிமாவில் காமிப்பாங்கல்ல சில விஷயம் சொல்லி அழுவுங்க, கண்டிப்பாக நீங்கள் இந்த சீனில் அழுதே ஆகணும். பக்கா ஸ்கிரிப்ட். ஏங்க அன்பில் மகேஷ்க்கு அழுக வருது? அப்படி அழுக வர்றவர் அவ்வளோ உருக்கமாக இருக்கிறவர்னா அந்த காரப்பேந்து விழுந்தது. அதுக்கெல்லாம் அந்த அதிகாரி கான்ட்ராக்டெலாம் ஒரு வழி பண்ணியிருப்பார். பல பள்ளிகளில் இன்றைக்கி அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுக்கான நிதியே குறைச்சிட்டிங்க. கட்டமைப்பு வசதிகளே இல்லை, கழிவறைகள் இல்லை, பல கஷ்டங்கள் சந்திச்சிட்டு இருக்காங்க. நாப்கின் இருக்கா? அப்போ ஜெயலலிதா காலத்தில் கொண்டு வந்தது இருக்கா? சுகாதாரத்துறையில் ஜெயலலிதா கொண்டு வந்த கர்ப்பிணி பெண்களுக்கான அந்த சத்துணவு அந்த கிட்டு இருக்கா? பிரசவத்துக்கு கொடுக்குற பிறகு கொடுக்குற அந்த இதெல்லாம் இருக்கா? அம்மா உணவு ஒழுங்காக இருக்கா? என்ன பேசுகிறீங்க? எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு எல்லாத்துலேயும் ஒரு சரியான இதில் இருக்கிற சிஸ்டத்தை அழிச்சிட்டு இருக்கிறதே சூப்பராக இருக்குது தமிழக கல்வித்துறைனா எப்படிங்க சொல்ல முடியும்? இன்றைக்கி 600 சில்லற பேர் நீட்டில் 7.5% வந்திருக்காங்க. அதை பற்றி பேச தயாரா? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இல்லை, அதே மாதிரி தான் தியாகராஜ குமாரராஜா வந்து போன கவர்மெண்ட்டை கூட லேப்டாப் கொடுத்தாங்க, சைக்கிள் கொடுத்தாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டு தானே பேசுகிறாரு. போகிற போக்கில் சொன்னேன், ஏன் இந்த கவர்மெண்ட்டில் லேப்டாப் கொடுக்கல? அதை பற்றி யாரும் பேசலைல்ல. லேப்டாப் வாங்குற படிக்கிற சொல் மாறி போச்சு. எல்லாமே கையில் ஸ்மார்ட் ஃபோனாக மாறிடுச்சு. கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லாமல் போயிருக்கு. அப்படி சொல்லுங்கள் அப்படி. அப்புறம் ஏன் நீங்கள் ஒரு டெண்டர் போட்டு அடுத்த வருஷம் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் இதை சொல்லுங்கள். சூழல்லாம் மாறிச்சிங்க. லேப்டாப்லாம் இல்லை, செல்ஃபோனே வந்துச்சு. மாணவர்கள்ட்ட எல்லாத்தையுமே செல்ஃபோன் இருக்குது, கிராமப்புற மாணவர்கள்ட்டையும் இருக்குது. அதனால் நான் கொடுக்கலங்க அப்படின்னு சொல்லுங்கள். கல்வி கடன் ரத்து பண்ணல. 30 வயசுக்குள்ளே கட் பண்ணுறேன்னு நீங்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்ட ஒரு 28 வயசில் ஓட்டு போட்டவன் இன்றைக்கி 32 வயசு போச்சா? 4 வருஷமாக யாரும் கொடுக்கலையா? 26 வயசில் ஓட்டு போட்டவனுக்கு இப்போ இந்த வருஷம் போச்சு. என்ன பண்ணீங்க? உயர்நிலை கல்வியில் உயர்கல்வித்துறையில் எந்த அளவுக்கு மோசமாக போயிருக்குன்னு அன்றைக்கி அன்புமணி ராமதாஸ் ஒரு இதே போட்டிருக்காரு. மாணவர் சேர்க்கை செப்டம்பர் வரைக்கும் நீட்டிச்சோம், 70% தான் ஃபில் ஆகுது. தனியார் கல்லூரியை நோக்கி நகர்றது நடக்குது. தனியார் கல்லூரிகள் எண்ணிக்கை அதிகரிக்குது. ஆனால் நீங்கள் என்ன கவனம் செலுத்துறீங்க? நீங்கள் இதை இன்னொன்று 3ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் இன்றைக்கி எடப்பாடி குற்றச்சாட்டு. 5ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவன் 3ஆம் கிளாஸ் பாடத்தை கூட படிக்க முடியல அவனுக்கு. இதுதான் நம்ம கல்வி தரம். ஆனால் சம்பளம் பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரியர்களுக்கு வேறு லெவலு. தனியார் கல்லூரிகள் பள்ளிகளை கம்பேர் பண்ணிங்கன்னா வேறு லெவலு. இது ஒரு ஏற்றம்னா. இன்னொரு ஒரு தீண்டாமை என்ன, நவீன தீண்டாமை. இந்த இடைநிலை கல்வி இது இந்த இவர்களுக்கெல்லாம் வந்து பகுதி நேர ஆசிரியர்களுக்கு மட்டமான சம்பளம், சம வேலைக்கு சம ஊதியம் இல்லை. அது மட்டும் இல்லை, சம வேலை நாட்களும் இல்லை. அவன் 3 நாள் வேலை செய்வான், 3 நாள் கிடையாது. அவன் போய் மீதி நாளுக்கு அந்த பள்ளி மாணவருடைய தோட்ட வேலை விவசாய வேலைக்கு போகும்போது அந்த மாணவன் இவர் எப்படி பார்ப்பான்? 45 வயசு ஆயிடுச்சு சார், அரசில் ஆசிரியராக பகுதி நேரம் சேர்ந்தேன், என்றைக்காவது இந்த கவர்மெண்ட்டில் எங்களை நிரந்தரப்படுத்துவாங்க நம்பி நான் வந்து ஓட்டு போட்டேன் சொன்னாங்க சார். எங்கள் போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டு சொன்னாங்க சார். தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க சார். நான் இன்னை வரைக்கும் நாங்கள் பாருங்கள் சார், 40 வயசுக்கு மேலே நான் எங்கே சார் வேலை பேசுகிறேன்? கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை ஆகிடுச்சு சார். இந்த 10,000 12,000 விஷயம் என்ன சார் பண்ணுவேன்? இதுதான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. ஆனால் வந்து வெளியில் பேசுகிறது வந்து நேற்று பக்கா ஸ்கிரிப்டட். எதுக்குங்க டிடி எதுக்கு? அரசில் தொகுப்பாளரே இல்லையா? அப்போ இந்த நிகழ்ச்சியை எப்படி கொண்டு போகணுன்னு ஸ்கிரிப்டடாக ரெடி பண்ணுறதுக்கு அதற்கேற்ற பிரபல சேனலில் வேலை செய்கிற ஒரு தெளிந்த ஆள் தேவை தானே பண்ணுறாங்க. சினிமா நடிகர்களுக்கு தாங்க தெரியும். இப்படி தான் வந்து பேசிட்டு போவாங்க. அந்த காலத்தில் 2006 to 2011 கலைஞர் பண்ணார். வலது பக்கம் இடது பக்கம் நிலைய வித்வானில் உட்கார வச்சுக்கிட்டு பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா மாதிரி பேசுகிறீங்க. ஆமாம், அதை கொஞ்சம் மாற்றிருக்குது, அவ்வளோதான். நிகழ்ச்சிக்கு பாராட்டு விழா என்ன? எல்லா நிகழ்ச்சியும் ஒன்றிணைச்சாச்சு. எல்லா நிகழ்ச்சியிலையும் பயனாளர்களை ஒரு 4-5 பேரை தெரிப்பாக நிற்க வச்சு அவங்களுக்கு வசனம் சொல்லி பேச வச்சு அதை முதல்வர் மற்றவர் பார்க்குற மாதிரி. இதுக்கு அடுத்த ஸ்டேட்லேருந்து ஒரு முதல்வர், அவருக்கு என்ன தெரியும்? ஜாலியாக வந்து பார்த்து தான் போவார். அவர் தேசிய கல்விக் கொள்கை அவர் ஸ்டேட்டில் அறிமுகப்படுத்தியிருக்காரா இல்லையா? அவர் ஸ்டேட்டில் நீட்டு இருக்கா இல்லையா? அப்போ வித்தியாசம் இருக்கா இல்லையா? காங்கிரஸ் கவர்மெண்ட்டு தானே நீட்டு கொண்டு வந்ததில் அவங்களுக்கும் பங்கு இருக்குது. நீங்கள் நீட்டை அவங்க அறிமுகப்படுத்தி போய்கிட்டு தானே இருக்காங்க. நீங்கள் அப்போ எங்கே இது மிஸ்டேக் ஆகுது? அவர் சொல்கிறாரு, இந்த குமார் ராஜா யார்? அவர் தேசிய கல்வி தான் இப்போ நவீன இதுன்றாரு. தேசிய கல்விக் கொள்கையில் 80% நம்ம தமிழ்நாட்டில் நீ உன் இஷ்டத்துக்கு மத்திய அரசோட சண்டை போட்டுக்கிட்டு பிஎம்சி ஸ்கூலில் உள்ள விட மாட்டேன், உன்னுடைய இருமொழி கொள்கைன்னா என்ன கதை இது? எத்தனை காலத்துக்கு தான் இந்த அரசு பள்ளி மாணவர்களும் ஏழை மாணவர்களும் 3வது ஒரு மொழி கற்றுக்கவே கூடாதுன்னு தடுத்துக்கிட்டு இருப்பீங்க? உங்கள் பாலா போன கொள்கை முடிவுன்றது என்ன? அப்படி கொள்கை முடிவு
அப்போ அந்த கொள்கை முடிவு கொண்டு வந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருந்தது. அண்ணா காலத்தில் ஒரு இருமொழி கொள்கை கொண்டு வந்தது ஒரு அர்த்தம் இருந்தது. அன்றைக்கி 3வது மொழியாக தேசிய கல்விக் கொள்கையில் இந்தி கட்டாயம், வேறு மொழியில் இந்தியை கட்டாயம் படிக்கணும்னு கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி இருக்கிற தேசிய கல்விக் கொள்கையில் 3வது மொழியாக இந்தி கட்டாயம்னு சொல்லலை, ஏதாவது ஒரு மொழி நீ கற்றுக்கொன்றாங்க. இப்போ கர்நாடகாவில் இருக்கிறவன் கர்நாடகாவின் தாய்மொழி ஆங்கிலம் எதுனா 3வது மொழி தமிழ் கற்றுக்கலாம், தெலுங்கு கற்றுக்கலாம், மலையாளம் கற்றுக்கலாம், ஏதாவது கற்றுக்கலாம். அந்த மாதிரி இங்கே இருக்கிறவன் அவன் இந்தியும் கற்றுக்கலாம், இங்கே இருக்கிறவன் நம்ம கற்றுக்கலாம். தனியார் பள்ளிகளில் இருக்குல்ல 3வது லாங்குவேஜ், இங்கே மட்டும் ஏன் கற்றுக்க விட மாட்டேங்கிறேன்னு கேட்குறேன். 54% குழந்தைகள் ஆண்டுதோறும் இருமொழி மட்டுமே கற்றுக்கிற ஒரு 3வது மொழி கற்றுக்கிற வாய்ப்பை மறுக்கிறீர்கள், தடுக்கிறீர்கள். திணிப்பு எப்படி மோசமோ மறுக்கிறதும் அதை விட மோசம். நீங்கள் எப்படி மறுப்பீங்க? கேட்டால் எங்கள் கொள்கைன்றீங்க. ஆண்டவனை பார்த்த கதை மாதிரி அடுத்தடுத்து வரவனும் அதே பண்ணுகிறான். இப்போ விஜய் கேட்டாலும் இருமொழி கொள்கைன்றார். ஏன்னு கேட்டால் சொல்ல தெரியாது, அவனுக்கு எதுவுமே தெரியாது. அப்படி இது மட்டும் என்ன ஒரே கொள்கை, அவங்க என்ன சொல்கிறாங்க அதே நம்ம எடுத்து போட்டுக்கலாம்பான்னு. நீங்களாவது நாங்கள் மாற்று இல்லை, நாங்கள் சூழல் கேட்டுறோன்னா சூழல் கேட்டது என்னது? நாடு மாறிட்டு வருது, எல்லாம் மாறுது. இன்றைக்கி ஒரு ஸ்கூலில் அன்றைக்கி இருந்த சிலபஸாக இன்றைக்கி இருக்குது, அன்றைக்கி இருந்த விஷயங்கள் அன்றைக்கி இருக்குது. அப்போ இது என்ன அர்த்த பழசு 60களில் வந்த இருமொழி கொள்கைன்றது ஏன் இன்றைக்கும் தூக்கி பிடிச்சிட்டுன்னு ஏன் கேட்கக்கூடாது விஜய்? 3வது மொழி என் குழந்தைகள் ஏன் கற்றுக்கூடாது? ஒரு அண்ணாமலைக்கு ஒரு தைரியம் இருக்குல்ல சார், அருமையான ஒரு வாதம் வச்சார்ல. உன் வீட்டு பிள்ளைங்க பணக்கார வீட்டு பிள்ளைங்க தனியார் பள்ளி படிக்கிறோம் 3 மொழி கற்றுக்கலாம், என் வீட்டு பிள்ளைங்க ஏன் அங்கே போனோம்? சாதாரணமாக அவர் சொன்னார், ஒரு லோக்கல் நிர்வாகி எடுத்துங்க, ஒரு வட்ட செயலாளர் பிள்ளை கூட எங்கே படிக்குது? இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிக்குது, ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்குது. அப்போ அது 3 மொழி கற்றுக்குது. என் வீட்டு பிள்ளைங்க அரசு பள்ளியில் 2 மொழி கற்றுக்கணும்னு என்ன இது? என்ன நியாயம் சொல்லு அப்படின்னு கேட்குறது ஒரு இது தானே. ஏன் கேட்க மாட்டேங்கிறார் விஜய்? நமக்கு வர்ற அடுத்த தலைமுறை அரசியல்வாதிகளும் இப்படி தான் இருக்காங்க. மாற்று இன்னும் என்ன பயம்? கேட்டால் நம்மளை சங்கின்னு சொல்லுவானோ? பத்திரிக்கையாளர்ல எடுத்துக்குங்க, நீ கேளுங்க. இருமொழி தான் பெஸ்ட்டு. இந்தியை திணிக்கிறான், சமஸ்கிருதத்தின் மூலம் திணிக்கிறான். தமிழ் வாழ்தா? நேற்று கேட்டுக்கல சீமானு பட்டம் முடிச்சு வரணும், தமிழ் எழுத சொல்லணும். A4 ஷீட்டு கொடுத்து ஒரு 4 செயல் எழுத சொல்லுங்கள். நம்முடைய அடிப்படை என்னங்க? நம்ம தமிழ் தானேங்க. தமிழில் அடிப்படை செய்யுள், திருக்குறள், மற்ற விஷயங்கள். யாரையோ சொல்லுங்கள், எழுத சொல்லுங்கள். மொழி அனாதைகளை தானே இருக்கீங்க. நரிக்குறவர்கள் பாஷை இருக்குதா? அது பார்த்தீங்கன்னா பேசுவாங்க, எழுத்து வடிவம் கிடையாது. அந்த மாதிரி தானே ஆக போகுது. தமிழ் பேசுகிறீங்க, எழுத சொன்னால் நாங்கள் ஒரு நிகழ்ச்சியில் ஒரு இளைஞன் பேசுகிறான், நான் என்ன நினைக்கணும் அது தான் இங்கிலீஷில் எழுதிடுறேன்ல, அப்புறம் என்ன அப்படின்றான். ஸ்கிரிப்ட் ரைட்டராகவே இருக்கிறான். தமிழில் இந்த லகரம், இந்த இது டன்னகரம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்குது. உண்டு. உடம்பை பத்திரமாக பார்த்து கொள்ளவும் அப்படின்னு போட்டால் என்ன அர்த்தம்? பத்திரமாக பார்த்து கொள்ளவும்னா பெரிய லா போடணும், சின்ன லா போட்டிங்கன்னா கொள்ளலாம். சென்னையில் வெள்ளம் மூழ்கியது அப்படின்னு வெள்ளம்னு போட்டு விட்டிங்கன்னா இல்லை, நீங்கள் ஒரு மூத்த செய்தியாளராக இருந்தவர், பத்திரிகை துறையில் வேலை பார்த்தவர், நீங்கள் உங்களை மாதிரி எல்லாருமே எதிர்பார்க்குறீங்க. இல்லாட்டி போ ஆனால் கதையாக இருக்குதே. என்னது இருக்கிறதுல நல்லதை தேடணும், மக்களுக்கான விஷயங்களை தேடணும், நியாயம் எங்கே இருந்தாலும் பேசணுங்க. நான் பிஜேபியா? நான் இந்த குழந்தைகள் 3வது மொழி கற்றுக்கிறத நீ என்ன தடுக்கிற? தேசிய கல்விக் கொள்கை என்ன ஏன் எதிர்க்கிற? உனக்கு தேவைக்கு உன்னுடைய அரசியலுக்காக நீ என்ன வேணா பண்ணுவியா? இல்லை, அதில் சீமான் கேட்டாருன்னு நீங்கள் சொன்னீங்க. அவர் இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு, யாரை நீங்கள் கூப்பிட்டீங்க? ஒரு மயில்சாமி அண்ணாதுரையை கூப்பிட்டீங்களா, இல்லைனா பிரின்ஸ் கஜேந்திர பாபுவை கூப்பிட்டீங்களா, பிறகு ஜவஹர்நேசனை கூப்பிட்டீங்களா, யாரை கூப்பிட்டீங்க? கற்றறிந்த பெருமக்கள் இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருக்கீங்களே. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, ரகுமான் படித்தாரா, இளையராஜா படித்தாரான்னு கேள்வி பண்ணுறாரு, என்ன தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். நான் சொன்னதை நீ முழுசாக கூட கேட்கல, நான் சொன்னது தனி திறன்களை வளர்க்கணுங்கிறதுக்காக சொன்னேன்னு சொல்லி சீமான் பதில் கொடுக்குறாரு. ஏன் சீமான் இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறாரு? ஏன் ரியாக்ட் பண்ணுறாருன்னா, ஒரு விஷயம் தப்பாக கொண்டு போகிறாங்க. நீங்கள் வெறுமனே விதி விலக்குகளை பார்க்காதீர்கள், நம்ம கல்வி அப்படின்னு அந்த இயக்குனர் சொல்றாரு. ஆனால் எக்ஸம்ஷன் சொல்கிறது என்ன அர்த்தம்? எக்ஸம்ஷனை சொல்கிறாங்கன்னா வெறுமனே இதில் மட்டும் மூழ்கிடாதீங்க. ஒருவேளை கல்வியில் ஃபெயிலியர் ஆனாலும் நீங்கள் சாதிக்க எவ்வளோ துறைகள் இருக்கிறது தான் எக்ஸம்ஷனை சொல்கிறது. நீ படிக்காதன்றது சொல்ல, நீ படிக்காம சும்மாருன்னு யார் சொல்லுவா? விஜய் கூட நீட் மட்டுமே வாழ்க்கை நினைக்காதீங்கன்னு சொன்னார். அதோடைய அர்த்தம் என்ன? நீட் மட்டுமே வாழ்க்கை நினைச்சு தற்கொலை பண்ணிக்காதீங்க. That is the meaning. ஆனால் இவர்களை எப்படி திருப்பினாங்க? ஏழை வீட்டு பிள்ளைகள், எங்கள் வீட்டு பிள்ளைகள், இந்த சரவணன்லாம் பேசினார் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு பிள்ளைங்க ஆகக்கூடாதா? சீமானும் கேட்டாரு, இந்த பாருப்பா மருத்துவம் மட்டுமே இல்லைப்பா, எவ்வளோ பொறியாளர் ஆகலாம், நீ எவ்வளோ விஞ்ஞானி ஆகலாம், எவ்வளோ துறைகள் இருக்குன்னு சொன்னார் அவரும். அனிதா தற்கொலை நடந்தப்போ நான் சைதை துரைசாமிகிட்ட ஒரு பேட்டி எடுத்தேன். அப்போ அவர் சொன்னார், மருத்துவம் படிக்கிறதுக்காக நீட் எக்ஸாமுக்காக போராடுறீங்க, அது இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்னு இல்லை, நீங்கள் என்கிட்ட வாங்க,
நான் உங்களை ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக்கி காமிக்கிறேன், இல்லை ஒரு குரூப் ஒன்றில் ஒரு ஆட்சியராக, ஒரு வட்டாட்சியராக, ஒரு டிஎஸ்பியை நான் ஆக்கி காமிக்கிறேன், வாங்க என்கிட்ட. வாழ்க்கையில் இதுதான் எல்லாம் கிடையாது. பட் அப்படி காம்ப்ரமைஸ் ஆனா நீங்க சட்டத்துக்கு நீங்க வளைஞ்சு போயிட்டீங்க, நீங்க பயந்துறீங்க தானே அர்த்தம். வாழ்க்கையே அதுதான் அவங்க சொல்றாங்க. வாழ்க்கையே காம்ப்ரமைஸ் தாங்க. எது கிடைக்குதோ அதை வைத்து திருப்தி அடையிறதும் வாழ்க்கையில் நிம்மதியான ஒரு விஷயம். இதுதான் கிடைக்கும், அது கிடைக்கலன்னா நான் அடுத்த முடிவு தற்கொலை நோக்கி போகணும்னு அர்த்தம். வாழ்க்கையே முடிச்சுக்கோன்னா அதுதான் ரொம்ப மோசமான இது. அது வந்து நீங்கள் நாணல் தான் ஜெயிக்கும். மரம் விழுந்துடும் புயல் அடித்தா, ஏன் நாணல் வளைஞ்சு கொடுத்து நிமிந்துடும். நீங்கள் உங்களுக்கு எது வருதோ அதை ட்ரை பண்ணுறீங்க, அதில் கிடைக்கலன்னா எது ஜெயிக்க முடியுதோ அதில் ஜெயிக்கிறதுல முயற்சி எடுக்கிறீங்க. ட்ரையே பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. ஆமாம், அது யார் சொல்லுவா? ட்ரையே பண்ணக்கூடாது, நம்மளால் முடியாதுன்னு நினைக்கிறோம் தான் தற்கொலை நோக்கி நகர்றான். அதை தான் வேணான்றோம். இன்னொன்று, படிப்பறிவில்லைன்னு முடங்கிடாத, அதுவும் அதோடைய அர்த்தம். நான் 10th ஃபெயிலு, நான் ஒன்றுக்கு ஆகிக்கல, நான் வந்து இதுக்கு தான் போவேன், அதுதான் போவேன், அப்படி இல்லை. நீ முயற்சி எடு, வேறு எது வழி இருக்கும் எங்கேயாவது, அதில் முயற்சி எடு அப்படின்றது தான் அதோடைய அர்த்தம். இல்லை, இப்போ மயில்சாமியை கூப்பிடணுமா சிவகார்த்திகேயனை கூப்பிடணுமான்னு முடிவெடுக்க வேண்டியது தமிழக அரசு. அதனால தான் முடிவெடுத்து சிவகார்த்திகேயனை கூப்பிட்டுருக்காங்க. இப்போ சொல்லுங்கள். அதான் சொல்றேன், அதை வந்து சீமான் சொல்ல முடியுமான்னு கேட்குறேன். ஏன் அவங்கள கூப்பிடல, உரிமை இருக்கு, ஏன் வேலுமுத்துவேலை கூப்பிடல சொல்கிறது உரிமை இருக்குங்க. சினிமா நிகழ்ச்சி நடத்தினீங்கன்னா அந்த கேள்வி வருமா? கலைமாமணி விருதில் ஏன் சிவகார்த்திகேயனை கூப்பிட்டீங்கன்னு கேட்டால் சிரிக்கலாம், ஏன் சீமானுக்கு அறிவு இல்லையான்னு. கல்வி விழா, கற்றறிஞ்சவர்கள் விழா, கல்வியில் தலை நிமிர்ந்த தமிழ்நாடுலாம் உருட்டினுக்கிறீங்க. அப்படி உருட்டும் போது உங்கள் ஆளுங்க தானே அவங்களாம். மயில்சாமின்னு வந்து எதிர்த்தா பேச போகிறாரு, இல்லை ஜவஹர் வந்து தேசிய கல்வி கொள்கைக்கு ஆதரவாக பேச போகிறாரு, இல்லை இவரெலாம் எப்போ சேர்ந்துட்டார் கட்சியில், நம்ம பிரின்ஸ்லாம். அவர் அறியாமல் எப்போ, நான் சொல்ல முடிக்க விடுங்க என்ன, அவர் அறியாமல் அவருக்குள்ளே இருக்கிறது வந்துடும் வச்சிருவார். அந்த கட்சி இது ரீதியாக வரும்பொழுது இவர்களுக்கு ஆதரவாக போயிடுவார். அப்போது அந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிற ஆளுங்க தானே, சபை நாகரிகம் அவருக்கும் தெரியும்ல. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் பாசிட்டிவாக பேசிட்டு போவார். ஏன் கமல்ஹாசனை கூட கூப்பிட்டுருக்கலாமே? சிவகார்த்திகேயனை கூப்பிடும்போது கமல்ஹாசனையும் கூப்பிடல, தகுதி இல்லையா அவருக்கு? எவ்வளோ பேர் நடிகர், ரஜினி கூப்பிட வேண்டியதானே? ரஜினி நல்லா பேசுவார்ல இவங்களோட. இல்லை, ஒருவேளை இப்படி தேர்வு பண்ணியிருப்பாங்களோ, எல்லாருமே இந்த டைரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து எல்லாரும் படித்தவங்க, எல்லாரும் டிகிரி முடிச்சிருக்கிறாங்க, அதனால கூப்பிட்டுருக்காங்களோ என்னவோ. நீங்கள் படிக்காதவங்களை கூப்பிட்டு அவங்க வாழ்க்கையில் முன்னேறவங்களை கூப்பிட்டு பேச விட்டு கல்வியை பற்றி பேசினா அது இன்னும் சிறப்பு இல்லை. எம்ஜிஆரை விடவா கல்விக்கு சேவை செஞ்சது? நம்ம காமராஜர் விடவா, ஜெயலலிதா விடவா, கலைஞர் விடவா? இவங்க யாருமே மேல்நிலை கல்வியை கூட தாண்டாதவங்க. மேட்ரு அது இல்லை, அவங்க என்ன செஞ்சாங்கன்றதான் மேட்ரு. டபுள் டிகிரி தான்னா சிவகார்த்திகேயன் எதை கற்றுக் கொடுக்குறாரு? அவர் சினிமாவில் போதைப்பொருள் கடத்துறதும், சில்லுண்டி தினமாக லவ் பண்ணுறதும், இன்னும் காலம் போனாலும் சினிமா எத்தனை காலம் மாறினாலும் இந்த சில்லுண்டி லவ்வை விட மாட்டாங்க, பெண்களை டீஸ் பண்ணுறதும் இதெல்லாம் காமிக்கிறாரு. இன்னும் பெரிய இது எம்ஜிஆர் மாதிரியோ இது மாதிரி ஏதாவது கருத்துக்களை சொன்னவரா சிவகார்த்திகேயன்? இல்லை, அந்த லப்பர் பந்து டைரக்டரை பார்த்து அவர் கேட்குறாரு, நீ படித்த படிப்பு என்னப்பா, நீ எதுக்கு இப்போ இயக்குனராக இருக்கிற அப்படின்னு சீமான் கேட்குறாரு. அது ஆப்டான ஒரு கொஸ்டின் நினைக்கிறீங்களா? அது ஆப்டான இதை நம்ம ஏற்றுக்க முடியாது. படித்த படிப்பு எல்லாரும் அதான் சொல்கிறேன். என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் வந்து படிப்பு தான் அப்படின்னு சொல்கிறீங்க, நான் சொன்ன பொருள் வேற, நான் இளையராஜா மாதிரி சொன்ன பொருள் வேற, அதுக்காக இந்த கேள்வி அதுக்காக கேட்குறாரு. ஆமாம், அப்போ நீங்களும் பாருங்கள், நடுவில் கொண்டு வந்து கேட்டால். இல்லை, நான் அது தொடர்ச்சியாக தான் நான் கேட்டேன், எக்ஸ்பிளைன் பண்ணேன் உங்கள்கிட்ட. அதுதான், அப்போ நீங்கள் அந்த படிப்பு கற்று போக வேண்டியதுதானே. சச்சின் 10th ஃபெயில்னா அவருடைய இன்னொரு திறமை, அவர் ஸ்போர்ட்ஸாக அதில் வந்துட்டார், இன்றைக்கி வேறு லெவலில் இருக்கார். அப்போ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அப்போ அந்த துறைக்கு போக வேண்டியதுதானே. ஏன் சினிமா துறைக்கு வந்தீங்க? சம்மந்தமே இல்லைல்ல. இதுதான் வந்து வாழ்க்கைன்றது அதோடைய போக்கோடு தான் நம்ம போக முடியும். சேரன் ஒரு படம் எடுத்திருப்பார்ல, ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார், அது ஃபெயிலியர் ஆகிடும். அடுத்த பொண்ணு லவ் பண்ணுவார், ஃபெயிலியர் ஆகும். 3வது பொண்ணு லவ் பண்ண விரும்புவார், ஆனால் வாழ்க்கை என்னென்னு அந்த பொண்ணு கற்றுக் கொடுக்கும். 4வது போகும்போது அந்த பழைய பொண்ணு விதவையாக இருக்கும், ஆனால் அதே ஐயோ உன்னை காதலிச்சு நீ விதவையாக இருக்க, அவனுக்கு வாழ்வை கொடுக்குறேன்னு போலையே. வாழ்க்கை வேறுங்க. இருமலர்கள்னு ஒரு படம் வந்தது, சிவாஜி பத்மினி விரும்புவார், பத்மினி 2 பேரும் விரும்புவாங்க. பத்மினி வட இந்தியாவுக்கு போவாங்க, அவங்க அண்ணன் மிலிட்ரியில் இருப்பாருன்னு போவாங்க பர்மிஷன் வாங்கிட்டு வரத்துக்கு. இங்கே அத்தை பொண்ணு கேரேஜாக இருக்கும். பத்மினி போனவங்க தான், அதோட அவங்கள பற்றி தகவலே இருக்காது. இவர் அவங்க அப்பா வந்து உடம்பு சரியில்லாமல் போவார், அத்தை பொண்ணும் இவர் விரும்பும் கேரேஜாகவும். லாஸ்ட்டில் இவர் சொல்லி இவருக்கும் பத்மினி வரலன்னு வெறுத்து போய் கேரேஜாவை கல்யாணம் பண்ணிக்குவார் அத்தை பொண்ணு. அப்புறம் குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக போகும், ஒரு குழந்தை இருக்கும், ஜாலியாக இருக்கும். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா பத்மினி அந்த அவருடைய குழந்தைக்கே டீச்சராக இருப்பாங்க, வந்திருப்பாங்க. அப்போ இவர் போய் கேட்பார், இது பண்ணுவார். இல்லை எங்கள் அண்ணன் அங்கே போகும்போது யுத்தத்தில் இறந்துட்டார்,
வேறு வழியில் குழந்தைகளை பார்க்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு, அதனால் வர முடியல, இதாகிடுச்சு, என் வாழ்க்கை அப்படி போயிடுச்சு அப்படின்வாங்க. அவங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க. இவருக்கு தடுமாற்றம் வந்துடும், பத்மினி கூட வாழணும் அப்படி இப்படின்னு. கடைசியில் பத்மினி ஒரு கேள்வி கேட்பாங்க. அதான் ட்விஸ்ட்டே அந்த படத்தில். நான் இல்லைன்னு நீங்கள் ஒரு வாழ்க்கை அமைச்சிக்கிட்டீங்க, அந்த வாழ்க்கை சந்தோஷமாக போகுது. இன்றைக்கி என்னை பார்த்தோன்னா தடுமாறுறீங்க, என் கூட வாழணும்னு நினைக்கிறீங்க. ரொம்ப சிம்பிள், அவங்கள விட்டுட்டு வாங்க. சிவாஜியால் முடியாது. இதுதாங்க வாழ்க்கை. அதனால் வாழ்க்கையில் இப்படி தான் போகணும் அப்படி தான் போகணும்லாம் கிடையாது. நீங்கள் உங்கள் லட்சியத்தை நோக்கி நகர்ற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கணும். அது கிடைக்கலன்னா முடங்கிடவும் கூடாது. இருக்கிறதுல என்னென்ன பண்ண முடியும் பாசிபிலிட்டிஸ்னு போகணும். அப்படி ரொம்ப பேர் வாழ்க்கை திரும்பி இருக்குது. ஏதோ போனவங்களாம் எங்கெங்கேயோ வந்திருக்காங்க. ஒரு காம்பேரா போனோம் தான் நினச்சிருப்பார் இவர். அதிகபட்சம் அவனா நினச்சிருப்பார் சிவகார்த்திகேயன் விஜய் டிவியுடைய ஒரு ப்ரொடியூசராக பெரிய லெவலில் இருக்கணும்னு தான் நினச்சிருப்பார். சினிமாவில் ஒரு ஸ்டாராக விஜய்க்கு அடுத்த இடத்துல நம்ம வருவோம் நான் நினச்சிருப்பாரா? ஆனால் அதுக்கான முயற்சி அப்படி அடுத்தடுத்து சான்ஸ் கிடைக்கும்போது போயிருப்பார். என்னன்னா எனக்கு நகைச்சுவாக இருக்கிறது, ஒரு மேடையில் வந்து உதயநிதி அவர்களே வந்து பேசுகிறாங்க. டெபுட்டி சிஎம் பேசும்போது என் கூட படித்தவர் தான் அவர் இன்னைக்கு வந்து வக்கீலா டாக்டராகவும் இருக்காரு, நான் பார்த்தீங்கன்னா டெபுட்டி சிஎம் ஆகிட்டு இவரே நகைமுறைனா பேசியிருக்காரு. அது வந்து தகுதி அடிப்படையில் அது போகிறாங்க. இது வந்து மகன்ற அடிப்படையில் உரிமை, இது வாரிசு அடிப்படையில் கிடைச்சி, வாரிசு அடிப்படையில் தான் இது கிடச்சிருக்குது. இல்லாட்டி இன்றைக்கி அவர் எதுவுமே பண்ண முடியாது. இது நடக்குது வாழ்க்கையில், இது வந்து எல்லாருக்குமே சாதாரணமாக நடந்துட்டு போகும். வாரிசுன்ற மாதிரி இதெல்லாம் நாளைக்கு இன்பநிதி வருவார், ஆனால் வேறு. ஆனால் போராடி வர்றதுக்கான எடுத்துக்காட்டுகள்ன்றது பல இது இருக்குது. அவங்க தாத்தாவை தான் சொல்லணும், அவர் தான் போராடி வந்தவர். அந்த மாதிரி வாழ்க்கையில் எது வேணால் நடக்கும்ன்றதுக்கு தான் பல உதாரணங்களை ஒவ்வொருத்தரும் சச்சினை சொல்கிறது, ஜெயலலிதாவை சொல்கிறது, கருணாநிதியை சொல்கிறது, எம்ஜிஆரை சொல்கிறது, காமராஜரை சொல்கிறது. அதுக்காக நீங்கள் காமராஜர் மாதிரி படிக்காமல் இருங்க, நீங்கள் காமராஜர் மாதிரி ஆகிடலாம், எம்ஜிஆர் மாதிரி படிக்காமல் இருங்க, பெரிய நடிகர் ஆகிடலாம், அப்படி சொல்ல முடியாது. இன்னொன்று படிப்புன்றது வந்து ஒரு லெவல் வரைக்கும் தான். இப்போ ஜெயலலிதா 10th பாஸு, படிப்பு கிடைக்கல, ஆனால் அதுக்கு வெளியே படித்தாங்க, அவங்க வேறு லெவலுக்கு. அந்த படிப்பு அவங்களுக்கு யூஸ் ஆச்சுல்ல பிற்காலத்தில். எம்ஜிஆருக்கு ஃபைல் பார்த்து சொல்கிற அளவுக்கு யூஸ் ஆச்சு. ஏன் ஜெயலலிதா மறுபடியும் அரசியலுக்குள்ளே வர்றாங்க, நடிகையாக இருந்து அரசியலுக்குள்ளே வர்றாங்கன்னா, எம்ஜிஆருக்கு சில டெக்னிக்கல் வேர்டுகளை இந்த அதிகாரிகள், நீங்கள் திமுக ஆட்சி போனாலும் அதிகாரிகள் திமுகவினராக இருந்தாங்க, இல்லாத நொறநாட்டிலாம் பண்ணாங்க. எம்ஜிஆருக்கு அதில் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அந்த இவர்கள் விளையாடுற சொல்லாடல், ஃபைலில் போடுற விஷயங்கள்லாம் அரசுக்கே சில இடங்களில் சங்கடத்தை கொடுக்குன்ற நிலமெல்லாம் வந்துச்சு. அப்போது எம்ஜிஆர் என்ன பண்ணுறன்னு யோசிச்சப்போ, அவருக்கு நம்பகமான ஆளுன்றப்போ ஜெயலலிதா வந்து சோவுடைய ஒரு தி பிக்னிக்னு ஒரு இதை ஆரம்பித்து துக்ளக்கில் எழுதியிருந்தாங்க. அவங்க அந்த விகடனில் தான் வந்து எழுதி கொடுத்துட்டு இது பண்ணியிருந்தாங்க. அப்போ ஜெயலலிதா அவங்களுடைய ஆங்கில புலமை வேறு லெவலில் அது. அப்போ அவங்கள வந்து ஃபைலு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்த்து இந்த என்னென்ன ஏதாவது இந்த மாதிரி வேலை நடக்குதா செக் பண்ணி சொல்லுங்கன்னு அந்த வேலையை பண்ணி கொடுத்தாங்க. அப்படி தான் மீண்டும் ஜெயலலிதா எம்ஜிஆர் கூட இணைஞ்சது, ரீஎன்ட்ரி ஆனது, பொலிட்டிக்கலுக்குள்ளே வந்தது. வந்துட்டு சும்மா இல்லைல்ல, அடுத்து இது சிறுசேமி திட்ட தலைவர், சத்துணவு திட்ட இது மாநிலம் முழுவதும் சுற்றுறதுக்கு வாய்ப்புனா அதை பயன்படுத்திட்டாங்க. சத்துணவு திட்டன்றது எம்ஜிஆருடைய ஒரு ஐகானிக் இது. அதில் மெருகேற்றினதில் ஜெயலலிதாவுடைய பங்கு இருந்தது. அந்த ட்ரைனிங்கு அவங்க பள்ளி கல்வித்துறையில் மற்ற விஷயங்களில் அவங்க முதல்வராக வந்தப்போ அது பண்ண முடிஞ்சது. இப்படி தான் உங்களுக்கு பயிற்சியோ மற்ற விஷயங்களோ கிடைக்கும். இவர்கள் நேற்று பேசினது எல்லாருமே திராவிட இயக்கங்களுடைய வளர்ச்சியில் கல்விக்கு இருந்தனால தான் இன்றைக்கி தமிழகம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. ஆனால் உட்கட்டமைப்பில் இன்றைக்கி மற்ற போன கவர்மெண்ட்டில் இருந்தது கூட இன்றைக்கி இல்லைன்றது தான் யதார்த்தம். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். பெரிய லெவலில் இருக்குது, தேசிய லெவலில் இருக்குன்னா இருக்குது, அது டோட்டல் உழைப்பு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேசிய லெவலில் கல்வி விகிதம் மற்ற விஷயங்களை பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்குது. அதுக்கு காரணம் இந்த 4 ஆண்டு ஆட்சியில் நீங்கள் பண்ணது. ஆசிரியர்கள் கரெக்டாக இருந்தால் தானே கல்வி கரெக்டாக இருக்கும். ஆசிரியர்கள் எண்ணிக்கை இருந்தால் தானே அவங்களுக்கு மாணவர் சேர்க்கை நல்லாயிருக்கும். மாணவர்களே தனியார் பள்ளிகளை மீறி உள்ளே கொண்டு வரதுன்னா நீங்கள் இங்கே இருக்கிற ஆசிரியர்களை அப்டேட் பண்ணணும், அவர்களுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்றைக்கி சொல்கிறேன் நான் முதல்வன் இதுன்னு கொண்டு வரீங்க. உங்களோட திட்டம், காலேஜ் சிற்றுண்டி, தமிழ் புதல்வன், இது எல்லாமே ஏற்கனவே இருக்கிற திட்டங்களுடைய தொடர்ச்சி, அதுக்கு பேருக்கெல்லாம் வைக்கிறீங்க. இன்னொன்று, உங்களுடன் ஸ்டாலின் நீங்கள் வருவாய்த்துறையிலேருந்து எல்லா அதிகாரியும் போட்டு ஓவர் டைம் இஷ்டத்துக்கு வேலை வாங்குறீங்க. அப்போ ஏற்கனவே இருக்கிற பணிகளை யார் பார்ப்பது? இப்போ இருக்கிறதுல நீங்கள் மகளிர் உரிமை தொகையும் இதுக்குள்ளேயே வருது. இப்போ ஒரு பகுதினா நேற்று முடிவு பண்ணுறாங்க, நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோன்றாங்க, நான் முதல்வனும் நாங்கள் பண்ணவே மாட்டோன்றாங்க. இது எப்படியே போனால் எங்கே அரசு ஊழியர்கள் பெரிய போராட்டமாக வெடிக்க மாதிரி போகும். அப்போ உங்கள் ஆசைக்கு கடைசி வருஷத்தில் கொண்டு வந்து எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு இதெல்லாம் பண்ணு அதெல்லாம் பண்ணுன்னு உங்களுடைய வெற்றி பெறதுக்காக அரசு ஊழியர்களை போட்டு நெருக்குனீங்கன்னா அது பேக் ஃபயர் ஆகாமல் ஆகாதா? இதுதான் இன்றைக்கி நிலைமை. நேற்றைய பேப்பர் பாருங்கள், அரசு ஊழியர் அமைப்பு அந்த முடிவு, வருவாய்த்துறையினர் வந்து அந்த முடிவு எடுத்துருக்காங்க. ஆமாம், தொலைச்சா போராட்டம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ஒத்துழைப்பு தரமாட்டோன்னு இருக்காங்க, நாங்கள் இது பண்ண மாட்டோம். ஏன்னா ஒரு ஆளை கொண்டு போய் 4 வேலை வாங்கினா நாங்கள் பண்ணுவோம்.
எல்லாத்தையும் வாங்கணும், அதை நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அப்லோடு பண்ணணும், அதை உடனே குறுகிய காலத்துக்குள்ளே பரிசீலனை பண்ணி கொடுக்கணும். மகளிர் உரிமை தொகையும் எல்லாம் வாங்கணும், அதெல்லாம் மறுபடியும் ஏற்றணும், மறுபடியும் அதை உடனே பரிசீலித்து செக் பண்ணி கொடுக்குற எல்லா வேலையும் பார்க்கணும். அப்புறம் வழக்கமாக இருக்கிற வேலைகள் இருக்கும்ல, அரசு சார்ந்த வேலைகள் அது பண்ணணும். இப்போ ஒரு ஆள் ஒரு வேலையை விட்டுட்டு இப்போ 3 வேலையும் தாண்டி ஓவர் டைம்னா ஓரளவுக்கு தான் ஓவர் டைம் பார்ப்பாங்க. அது ஓவர் டைமே வாழ்க்கைன்னு என்ன பண்ணுவாங்க கேட்டால், நாங்கள் தேர்தலில் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணுறது? இப்போ கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிறது முழுக்க ஒரு விளம்பர உத்தின்னு தான் நீங்கள் சொல்ல வரீங்க. அது எல்லாருக்குமே ஓப்பனாக தெரியுமே. நேற்று கூட ஒரு இது வந்திருக்குது, நீங்கள் டெய்லி அன்புமணி ராமதாஸ் அறிக்கை எடுத்து பாருங்கள், என்ன லெவலில் இருக்குதுன்னு தெரியும். இந்த சர்ப்ளஸ்ஸு பற்றாக்குறை பாருங்கள். இன்றைக்கி தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் டாப்பில் இருக்கிறான், அப்படியே வந்தால் கர்நாடகா வரைக்கும் டாப். கோவா 2000 சில்லற கோடி சர்ப்ளஸ் அமௌண்ட் வச்சுருக்கான். நம்மளுக்கான ஒரு சின்ன ஸ்டேட்டுங்க, அவன் 2000 சில்லற கோடி வச்சுருக்கான். அதாவது சர்ப்ளஸ் அமௌண்ட்டுன்றது வருவாய். நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, நீங்கள் நல்ல லெவலில் இருக்கீங்க. நான் சொல்கிறேன், இங்கே பாருங்கள், அந்த குடிசை வீட்டில் இருக்கிறவர் கூட வருமானத்தில் கொஞ்சம் மிச்சம் பண்ணி ஒரு 10 மாதம் சேமித்து ஒரு நகை வாங்கியிருக்காரு. நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்க, உங்கள் ஒய்ஃப் சம்பாதிக்கிறாங்க, மாதம் 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் பற்றாக்குறையில் இருக்கீங்க. என்னென்னா, ஏன் அது சின்ன குடிசை வீடுங்க, அவங்க பண்ண முடியும், நாங்கள் எங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குது, அதுதான் பிரச்சனை. நான் கார் வாங்கியிருக்கேங்க, அதுக்கு இஎம்ஐ கட்டுறேன், நான் அதுக்கு பெட்ரோல் போடுறேன், மாதம் ஆனால் 4 டூர் போகிறேன், சொந்தக்காரங்க நிகழ்ச்சியெல்லாம் கூப்பிட்டு வச்சு விருந்து வைக்கிறேன், செலவாகாமல் என்ன ஆகும்னு. இதில் எதெல்லாம் கட் பண்ணால் 1.5 லட்சத்தில் 50,000 சேமிக்கலாம், அது சர்ப்ளஸ். நீங்கள் 50,000 தாண்டி 1.25 லட்சம் ஆகுதுன்னு முடிவு பண்ணிட்டு இந்த தடவை 1,60,000 செலவு பண்ணலாம், 10,000 மட்டும் கடன் வாங்கலாம்னு நினச்சிட்டு போனீங்க, 2 லட்சம் செலவு பண்ணிட்டீங்கன்னா 50,000 ரூபா எக்ஸ்ட்ரா கடன் வாங்கினீங்கன்னா அது பற்றாக்குறை. இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட் அப்படி போகுது. இன்னொன்று நான் சொன்னது தான், இந்த ஜாலி பண்ணுறது இந்த வேலை மாதிரி தான் போகுது, மற்ற விஷயங்களில் போகல, முன்னேற்ற திட்டங்களில் போகல, அதுதான் பிரச்சனை. பல விதமான கருத்துக்களை கொண்டு பொறுமையாக இதெல்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி.